ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் தமிழக அரசின் சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் ஜல்லிக்கட்டுக்கான அறிவிப்பாணையை திரும்ப பெறும் மத்திய அரசின் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் போது தமிழக அரசின் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்று விலங்குகள் நல வாரியத்திற்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் மத்திய அரசின் அறிவிப்பாணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் அதனை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, ரோஹிங்டன், பாலி நாரிமன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜல்லிக்கட்டுக்கான அறிவிப்பாணையை திரும்பப் பெறும் மத்திய அரசின் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு முடித்து வைக்கப்படும் என தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்து தமிழக அரசு சட்டம் இயற்றிய வழிமுறைகள் குறித்து நீதிபதிகள் கேட்டறிந்தனர். அந்த நடைமுறைகள் குறித்து எடுத்துரைத்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி, இன்னும் 2 நாட்களில் தமிழக அரசின் சட்டம் அரசிதழில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். இதை கேட்ட நீதிபதிகள் தமிழக அரசு சட்டம் இயற்றியதைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு விதித்த தடை பொருந்தாது என்று கூறினர். We argued that the law is valid. The state has power to pass such a law which recognizes the culture of the state of Tamil Nadu, number one, and also to preserve the breeding of the bulls. That is what the act says. So we had argued that this law is valid and it is not in conflict with the 2014 judgment and it should be allowed to prevail. A stay was asked for and as I told you, stay was refused. And let us see what happens. I mean, it's very difficult to say today ultimately what will happen. ஜல்லிக்கட்டுக்காக தமிழக அரசின் சட்டத்தை விலங்குகள் நல வாரியம் எதிர்ப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது வன்முறை நிகழ்ந்தது கவனத்திற்கு வந்ததாக கூறிய நீதிபதிகள், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது மாநில அரசின் கடமை என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். தமிழக அரசின் சட்டத்தை எதிர்த்து விலங்குகள் நல வாரியம், கூபா உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்த வழக்குகள் தொடர்பாக தமிழக அரசு 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் வலியுறுத்தினர். ஜல்லிக்கட்டிற்கு தடை போன்ற எதிர்மறையான கருத்துக்கள் நிலவி வந்த உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்கும் இந்த சட்டத்தின் காரணமாக அந்த போக்கானது, அந்த பார்வையானது தற்பொழுது மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மட்டுமில்லாமல் விலங்குகள் நல வாரியம் உள்ளிட்ட அமைப்புகள் ஏன் ஜல்லிக்கட்டை எதிர்க்கிறீர்கள் என்ற மிக முக்கியமான கேள்வியும் உச்சநீதிமன்றத்தால் இன்றைய தினம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்கக்கூடிய பாதையில் தான் இந்த ஜல்லிக்கட்டு வழக்கு விசாரணையானது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் வருகின்ற நாட்களில் இந்த வழக்கு விசாரணையின் பொழுது அது தொடர்பான காட்சிகள் அனைத்தும் மிக தெளிவாக போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் நிரஞ்சன்.